ஓம் சாய்ராம். என் குழந்தையே, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற வேண்டுமென்றால் உன் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் அவசியம். உன் மனதில் கவலைகளே நிரம்பியிருந்தால் உன் வாழ்விலும் நிச்சயம் கவலைகளே நிகழும். அனைத்திற்கும் மூல காரணம் உன் மனம்தான். ஆதலால் உன் மனம் என்ன நினைக்கிறதோ அதுவே நடக்கும். உன் மனதை மட்டும் நேர்மறையான வழியில் சிந்தித்து பழகினால் நிச்சயம் உன் வாழ்க்கையும் நேர்மறையானதாகவே மாறும். இதுவே 100% உண்மை. ஆதலால் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பழகு. உன் வாழ்க்கை மாறுவதை நீ நிச்சயம் காண்பாய். என் செல்வமே, உன் சோதனை காலம் இன்றுடன் முடிந்துவிட்டது. இனி வரப்போகும் காலம் எல்லாம் உன் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் காலமாகவே அமையப் போகிறது. என் குழந்தையே, இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நீ எந்த செயலை செய்தாலும் அதில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. உன் மனதில் நீ இதுவரை நினைத்த காரியங்கள் யாவும் நிச்சயம் நடைபெறப் போகிறது. உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் காத்திருந்ததால் உன் வேண்டுதல்கள் யாவும் நிச்சயம் நிறைவேறும். அதற்கான காலமும் விரைவில் வந்துவிடும். உன் இல்லற வாழ்வில் ஒரு மங்கள செய்தி நிச்சயம் நடக்கும். என்னை நம்பிய என் குழந்தையின் வேண்டுதல்களை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்வில் உனக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரும். அவற்றை முடிப்பதற்கான வழியையும் உன் சாயப்பா நிச்சயம் காண்பிப்பேன். நீ அவற்றை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, உன் பொறுமையையும் பக்தியையும் எப்போதும் கைவிடாதே. உனக்கான நல்ல பலன் கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள், கவலைகள் அனைத்தும் மறைந்து போகும் அளவிற்கு உனக்கு பெரும் மகிழ்ச்சியை உன் சாயப்பா வழங்குவேன். என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வை. உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். என்னை நம்பிய என் குழந்தையின் வேண்டுதலை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். என் குழந்தையே, உன் வாழ்வில் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்தில் வாழாதே. எது நடந்தாலும் உன் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக இரு. உன் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து நஷ்டங்களும் இனி லாபங்களாக மாறப்போகிறது. அதையும் உன் சாயப்பா நிச்சயம் மாற்றி தருவேன். நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். என் செல்வமே, உன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் விரைவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் மனதார மகிழ்வார்கள். உங்களுக்கு கிடைக்கும் அந்த செய்தியானது உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மிகவும் அபரிமிதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. குழந்தையே, உன் வாழ்வில் அளவுக்கதிகமாக சோதனைகள் வருகின்றது என்று கவலை கொள்ளாதே. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு. பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே. காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. அதுபோலே நீயும் பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னேறி செல். உனக்கு வெற்றி நிச்சயம். உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறவாதே. தடைகள் பல வரலாம். தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. துணிந்து நில். முன்வைத்த காலை என்றும் பின்வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது.
ஆனால் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வி உன்னை தொடர்ந்து துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீ, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். என் செல்வமே, நீ தைரியமாக இரு. உன்னுடன் தான் உன் சாயப்பா இருக்கிறேன் அல்லவா. தைரியம் என்பது பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது. தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வெற்றியின் வாசற்படிக்கு வந்து சேர முடியும். ஆதலால் உன் வாழ்வில் தோல்விகள் வருகிறது என்று கவலை கொள்ளாமல் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். ஆதலால் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே சிந்திக்க பழகு. அப்போதுதான் உன் வாழ்க்கை நேர்மறையாக மாறும். நீ நேர்மறையான எண்ணங்களை சிந்தித்தால் நிச்சயம் உன் செயல்களும் நேர்மறையானதாகவே அமையும். சவால்கள் இல்லை என்றால் நீ முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். ஆதலால் உனக்கு வரும் சவால்களை நீ சரியான நேரத்தில் சந்திக்க பழகு. எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கிவிடாதே, மிதக்க கற்றுக்கொள். விட்டு விடாதே. ஆரம்பம் எப்போதும் கடினமானதாக தான் இருக்கும். என் செல்வமே, நீ போராடி தோற்றால் கூட அது வெற்றிக்கு சமமானதே. ஆதலால் தோற்பதை நினைத்து கவலை கொள்ளாதே. தோற்றால் மீண்டும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்கட்டும். கூராக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் எட்டப்போவதில்லை. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. ஓடிக்கொண்டே இரு. உன் எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்களாவது உறுதிப்படும். நீ செல்லும் பாதையில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல, வேறு யாரோ போன பாதையாக இருக்கலாம். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை. நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்களாகும். முடிவே இல்லாத ஒரு வார்த்தைதான் முயற்சி. கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா. தூக்கி சுமக்காதே, உன் மனம் உடைந்துவிடும். என் செல்வமே, நீ கோபத்தை குறைத்துக்கொள். தன் கோபத்தை தானே சுமக்கும் மனிதனை வேறொருவர் அழிக்க வேண்டியதில்லை. அவரது கோபமே அவரை அழித்துவிடும். ஆதலால் நீ கோபப்படுவதை முதலில் நிறுத்து.